இனி இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயினுங்குது. நாளைக்கு வந்து புத்தகம் வெளியிட்டு நூல் வெளியீட்டு விழா ஆதவர்ஜுன் சார் தலைமையில் நம்ம விஜய் சார் வந்து அது அந்த நூல் வந்து வெளியிடுறார். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு பாலிடிக்ஸ் ஆகிட்டுக்குது. நம்ம திருமா அண்ணா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நான் வரமாட்டேன், அண்ணல் அம்பேத்கரை பற்றி தெரியாதவர், அவர்கிட்ட வந்து அவரோட நான் மேடையை பகிர மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை வந்து பின்னால் யாருக்குறாங்கன்னு தெரியும். டிஎம்கே அவங்க பின்னாலேருந்து அழுத்தம். ஏன்னா நாளைக்கு திரும்ப அவர் போயிட்டாருன்னா கட்சியிலேருந்து நிறையா பேர் போயிடுவாங்கன்ற ஒரு பயம். அந்த பயத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இன்றைக்கி டிஎம்கே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணினுக்கிறாங்க. ஏன் கேவலமான அரசியல்னா, விஜய் ஏன் வரல, பனியூர்லேருந்து அவர் அரசியல் பண்ணுறாரா, அதெல்லாம் ஒரு அரசியலான்னு கேட்குறாரு. சரி, இன்றைக்கி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இன்றைக்கு சரி, ஓகே, விஜய் அவர்கள் வராரு. வரும்போது போலீஸ்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்க வராங்க. நீங்கள் தகுந்த பாதுகாப்பு தருவீங்களா? உங்களால் முடியுமா? உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா? ஓகேவா? இன்னைக்கு விஜய் வந்தாருன்னா 10,000 இல்லை, 1000 கணக்கு இல்லை, லட்சக்கணக்கு ஜனம் கூடுவாங்க. அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பார்க்க வரும்போது அந்த லட்சக்கணக்கு ஜனங்க கூடுவாங்க. அதனால பாதிக்கப்பட்ட ஜனங்கிட்ட கூட பேச முடியாத போயிடும். அதனால தள்ளுமுள்ளாகும். 100% வந்து சம்திங் உயிர் சேதம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இது உயிர் சேதமானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விஜய்னால தான் இந்த மாதிரி ஆச்சு, விஜய் வந்தனால தான் இந்த மாதிரி ஆச்சு, விஜய் வந்து இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. ஃபுல்லாக நெகட்டிவ். இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்று வந்து அவங்க என்ன பண்ணல, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிவிக்கே தொண்டர்கள் வந்து பண்ணாத சேவைகளெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் தினம் சோஷியல் மீடியாவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா நானும் சொல்கிறேன், நிறையா விஷயங்கள் அவங்க டிவிக்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிடுறாங்க. சாப்பாடு கொடுக்குறதும் சரி, ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணுறதும் சரி. ஏன்னா இளைஞர்கள் வந்து ரொம்ப வந்து ஃபார்வர்டாகவும் தைரியமாகவும் இந்த வேலை பண்ணுறாங்க. டிவிக்கே நண்பர்களுக்கு என்னோட ஆட்ஸ் ஆஃப் யூ. கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலில் கண்டிப்பாக போவாங்க. டிவிக்கு என்னோட சப்போர்ட் ஆல்வேஸ் டிவிக்கு தொண்டர்களுக்கு இருக்கும். நானும் டிவிக்கில் ஒரு அங்கம் பகுதியாக இருந்து செயல்படுவேன். அது 100% அது உறுதி. அதை பற்றி மாற்ற கருத்து எதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு டிஎம்கே வந்து அப்படியே ஒரு ஸ்டக்காகி அப்படியே தடுமாறி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இந்த அரசியல்னா ஒரு கேவலமான அரசியலாக போயிடுச்சு இன்னைக்கு. அது ஏன்னா நம்மளுக்கு பயம் எதுவும் இல்லை. இன்றைக்கு நான் பயம் பண்ணேன்னா சுதந்திர நாடு. கண்டிப்பாக என்னோட தனிப்பட்ட சுதந்திர பேச்சு உணர்வுகளை கண்டிப்பாக நான் தெரிவிக்க வேண்டும். அதனால் வந்து நம்ம அந்த உண்மையை என்ன ஆகுதோ நம்ம கண்டிப்பாக சொல்லி காட்டணும். அதுதான் இன்றைக்கு புத்தக வெளியீட்டுக்கு தலைவர் போகிறாரு. அது நாளை வந்து நடக்கும். அது என்ன பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம தலைவர் விஜய் போனால் அது பிரம்மாண்டமாக அது சேரும். ஏன்னா நம்ம அண்ணல் அம்பேத்கர் நம்மளுக்கு எல்லாருக்கும் கல்வி தான் முக்கியம் சொன்ன ஒரு தலைவர். கல்வி தான் உங்களை வந்து காப்பாற்றணும் ஒரு சொன்ன தலைவர். நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு யூனிட்டி கொடுத்த ஒரு தலைவர் அவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரை பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு புத்தக வெளியீட்டில் போகிறதுக்கு நம்ம தலைவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவார். நாளைக்கு 100% அது ஒரு பகுதியாக இருந்தாலும் டிஎம்கே அவர்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளோட இளைஞர்கள் அதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, சலிச்சவங்க கிடையாது. ஏன்னா அவங்க சேவை செய்வாங்க. சேவை பற்றி கவலைப்படாதீங்க. குற்றம் சொல்கிறவர்கள் குற்றம் சொல்லுவாங்க. அவங்க என்னதான் நீ பண்ணாலும் சரி. இன்னைக்கு விஜய் வரல, வந்தாச்சு, வந்த பிறகு அசங்கம் ஆச்சுன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, விஜய்னால தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொல்கிறவங்க 1000 சொன்னாலும் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணோம், நம்ம என்ன செய்கிறோமோ அது செஞ்சுட்டு போயினே இருந்தால் நம்மளை தேடி என்ன வந்து சேருமோ அது கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். நண்பர்களே, எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது அடுத்தோட பகுதியில் பண்ணுற டிவிக்கை பற்றி நிறையா விஷயம் தெரியும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்கள்.
டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்றால், நீங்கள் பண்ணுற சேவையை பண்ணுங்க. உங்களால் யார் உங்களை தடுக்க இமயமலையில் பல ஆயிரம் சுனாமி வந்தாலும் உங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரே ஒரு ரத்தம், டிவிகேன்ற ஒரே ஒரு ரத்தத்தில் நம்ம இப்போ இணைஞ்சிருக்கோம். நம்மளுக்கு ஒரே ஒரு பிளட். உனக்கு எனக்கும் ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் எல்லா பிளட்டும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதோட பிளட்டோட ஒரே ஒரு நம்மளுக்கு யூனிட்டி ஒரு பிளட்டு குரூப்புனா இன்னைக்கு டிவிகே இளைஞர்கள் வந்து அவ்வளோ தன் ஆர்வலாக வந்து எல்லாம் செய்கிறாங்கன்னா, அது வந்து இன்றைய கட்சியில் யாருக்குமே இல்லை. அந்த மாதிரி நான் யாரும் பார்க்க முடியாது. டிவிகேன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை வந்து யாராலும் உடைக்க முடியாது. மக்களாகிய நாமல் தான் வந்து டிவிகேக்கு எவ்வளோ அன்றாடம் ப்ராப்ளங்கள் அது ஒரு நாளுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, மகுடிகள் இல்லை. நீங்கள் ஒரு கல் எறிஞ்சால் மக்கள் வந்து இன்னைக்கு பலாயிரம் கல்லுகள் எரிய தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கும் யுத்த காலத்தில் இன்னைக்கு என்ன வேணுமோ யுத்தத்தில் அவங்க நேருக்கு நேராக மோதவும் தயாராக இருக்கிறார்கள் மக்கள். ஏனால் கடந்த ஆண்டு காலமாக ஒரு ஆட்சியை வந்து ஒரு ஆட்சியை ப்ராசஸே வந்து இங்கே சரியில்லை. அந்த சிஸ்டமேட்டிக் மாற்றுறதுக்கு நம்ம தலைவர் வராரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு விடிவு வரும். மக்களாகிய நீங்கள் நாங்கள் எல்லாம் டிவிகே பக்கம் நிற்போம், டிவிகேவோடு நிற்போம். நன்றி, வணக்கம்.